நம்ம மாருதி சுசுக்கியோட கம்பெனி பிராண்டில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. இந்த சிஸ்டம் எப்படி ஹேக் பண்ணி நம்மளால நார்மல் சிஸ்டம் யூடியூப் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வீடியோ பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலில் நெட் இருந்ததுன்னா நெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஸ்டோரேஜ் போயிடுங்க. நெக்ஸ்ட் இன்டெல் ஷேர் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இன்பில்டாக இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே காமிக்கும். லைக் இங்கே டிசேபிள் காட்டுது பாருங்கள். கூகுள் க்ரோமு, கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் வந்து காட்டாது, எதுவுமே காட்டாது. மேப் கூட பாருங்கள் டிசேபிள், கூகுள் ப்ளே ஸ்டோர் கூட இன்க்ளூடிங் டிசேபிள் தான் இருக்கும். அதை நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். டிசேபிள் இருக்குங்களா, ஒன்றும் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம கூகுள் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனேபிள் கொடுத்துங்க. டிசேபிள் இருந்தது, இப்போ எனேபிள் பண்ணியாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பேக் வந்துடலாம். கூகுள் வந்துடுச்சு பாருங்கள். கூகுள் உள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோர் டைப் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுங்கள். கூகுள் வந்துடுச்சு பாருங்கள். அதில் வந்து தான் நம்ம இப்போ இந்த ஆப்லாம் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டெமோக்காக நான் இப்போ அகைன் பண்ணி காட்டுறேன். கூகுள் கிளிக் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோர் போங்க. அதில் கீழே ஆப்னு இருக்குங்களா, அந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். வந்துச்சுங்களா. இதில் போய்ட்டு சர்ச் ஆப்ஷனில் யூடியூப் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், எனேபிள் இருக்கும். நீங்கள் டிசேபிள் இருந்தால் எனேபிள் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் கொடுக்குறோம் பாருங்கள். வந்துச்சுங்களா யூடியூப்பு. நீங்கள் நமக்கு தேவையான பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான். அதே மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் எம்எக்ஸ் பிளேயர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, ஹாட்ஸ்டாரு, ஷேர் ப்ளே, கூகுள் ப்ளே, சம்திங் எது வேணும், வாட் எவர் யூ வாண்ட், அதாவது உங்களுக்கு என்ன இதில் பிடிக்குதோ அதில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள் மொபைலில் வர மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடும். யூடியூப் மியூசிக், கூகுள் க்ரோமு, விஎல்சி பிளேயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஸ்பாட்டிஃபைலாம் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதுங்களா அப்டேட் கூட காட்டுது பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி காமிச்சேன். இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மாதிரி ஹோம் பேஜில் இது எல்லாமே வந்துடும். நான் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்ஷேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிருந்தீங்கன்னா ஷேர் கார்டில் வந்து ஷேர் ஆக மாட்டேங்குது. இன்ஷேரில் வந்து நல்லாவே ஷேர் பண்ண முடியுது. நம்ம மொபைலில் இருக்க டேட்டா, அதாவது ஒரு வீடியோ படமோ நம்ம மொபைல் ஏற்றிருந்தோம்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதில் ஏற்றிருந்தாலும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதனால் இன்ஷேர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஷேர் கார்டு வந்து ஷேர் ஆக மாட்டேங்குது. இன்ஷேர் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. சரிங்களா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற நிறைய ஹிந்திக்காரங்களாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதை இந்த மாதிரி ஒரு டைம் ஃபேக்ட்ரி ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரீஸ்டார்ட்ன்றது நீங்கள் ஒருத்தர் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அகைன் இது எல்லாமே போயிடும். கூகுளே காட்டாது. நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி